ராசிபுரத்தில் எழுச்சி பயணம் மேற்கொள்ள வருகை தரும் வருங்கால தமிழக முதல்வரை வருக என வரவேற்கும் ஆர்.பி. சீனிவாசன் எக்ஸ்எம்சி மாவட்ட பிரதிநிதி எம்ஜிஆர் இளைஞரணி ராசிபுரம் நகர செயலாளர். திருவாரூரில் விஜய் வருகை திருவிழாவாக அங்கே கொண்டாடக்கூடிய தாவேக்க தொண்டர்கள் கிரேனில் மாலை கட்டி வரவேற்க காத்திருக்கிறார்கள். செய்தியாளர் தாயுமானவன் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார். தாயுமானவன், விஜயுடைய வாகனம் இந்த கீழரத வீதியை ஒட்டி வந்துவிட்டது. அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சிகள் என்ன, விவரிங்க? தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் திருவாரூர் பகுதிக்கு வந்தடைந்திருக்கிறார். திருவாரூர் பகுதி முழுவதுமே தொண்டர்கள் வெகு உற்சாகமாக விஜயை வரவேற்றிருக்கக்கூடிய காட்சிகளுக்கு மத்தியில விஜயனுடைய வாகனம் தொண்டர்கள் வெள்ளத்திற்கு மத்தியில் ஊர்ந்து வரக்கூடிய காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம். குறிப்பா இந்த திருவாரூர் தெற்கு வீதி என்பது பல வரலாறுக்கு பெயர் போன ஒரு இடமாக இருந்து வருகிறது. பல அரசியல் கட்சி நிகழ்வுகள் இங்கே நடப்பது வழக்கமானது. அது மட்டுமல்லாம மிகப்பெரிய தேராக இருக்கக்கூடிய ஆசியாவுடைய தேராக இருக்கக்கூடிய திருவாரூர் தேரோட்டம் இந்த வீதியின் வழியாகத்தான் நடைபெறும். திருவிழா போல இந்த வீதி முழுவதும் அப்போது பக்தர்கள் கூட்டம் பரவசத்தோடு இருப்பது போல தற்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் விஜயை வரவேற்பதற்காக இந்த வீதிகள் முழுவதுமே திரண்டிருக்கக்கூடிய காட்சிகளை தான் நம்மால பார்க்க முடிகிறது. மதுரை மாநாட்டில எப்படி கள்ளழகர் என்று குறிப்பிட்டு விஜய்க்கு வரவேற்பு அளிக்கப்பட்டதோ அதே போல் இங்கே திருவாரூர்ல மனுநீதி சோழனோடு ஒப்பிட்டு விஜய்க்கு ஒரு உற்சாக வரவேற்பு அளிப்பதற்காக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் தயாராகி இருக்கிறாங்க. திருவாரூர் மாவட்டம் வாலாவாக்கால தொடங்கி அதன் பிறகாக 2 கிலோமீட்டர் தூரம் தான் நகரப்பகுதிக்கு உள்ளே நுழைந்து தெற்கு வீதியில மக்களை சந்திப்பதற்கு ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவு தான். ஆனா இந்த தூரத்தை கடப்பதற்கு தான் மிக நீண்ட நேரமாகிறது. வாலாவாக்கால், அதே போல் பழைய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு வழிகளின் வழியாக தற்போது கீழரத வீதியை வந்தடைந்திருக்கிறார் விஜய் அவர்கள். இன்னும் சில நிமிடங்கள்ல தெற்கு வீதிக்குள் நுழைந்து மக்களை சந்திக்கக்கூடிய பகுதிக்கு வருகை தர இருக்கிறார். இவையெல்லாம் ஒருபுறம் இருக்க, மறுமுனையில காலை 9 மணி முதலே தொண்டர்கள் இங்கே வருகை தந்த வண்ணம் இருந்தாங்க. இத்தகைய சூழல தான் இங்கே ஒரு சிலருக்கு மயக்கம் ஏற்பட்டதை நம்மால பார்க்க முடிந்தது. இதன் காரணமாக ஆம்புலன்ஸ் உதவியோடு அவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டு பெண் ஒருவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட காட்சிகளையும் நாம் நேரடியா பார்த்திருந்தோம். நாகப்பட்டினத்துல மீனவர்கள் சார்ந்த பிரச்சனைகளையும் மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்பதற்கு செய்ய வேண்டிய திட்டங்கள் குறித்தும் விஜய் அவர்கள் பல்வேறு விஷயங்களை பேசியிருந்தார். திருவாரூர்ல என்ன பேச போகிறார் என்பது ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறது. திருவாரூரை பொறுத்த மட்டும் விவசாய பெருங்குடிகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருந்து வருகிறது. இந்த பகுதியில முழுமையாக ஆற்று நீர் பாசனம் என்பது மேட்டூர் அணை எப்போது திறக்கப்படும், காவேரி நீர் எப்போது கிடைக்கும் என்பதை மையப்படுத்தி தான் இங்கே பாசனம் என்பது நடைபெறக்கூடிய ஒரு சூழல்ல இந்த காவிரி விவகாரம் தொடர்பாக விஜய் அவர்கள் இங்கே பேசுவதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே போல் ONGC எண்ணெய் கிணறு, ஹைட்ரோ கார்பன் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள், மீத்தேன் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் திருவாரூர்ல ஏற்கனவே கடந்த காலங்கள்ல இருந்து வந்தது. அது தொடர்பாக எல்லாம் விஜய் பல்வேறு விஷயங்களை பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவசாயம் சார்ந்த பல்வேறு பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வு கொடுக்க வேண்டும், அரசு எப்படியான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் என்பது தொடர்பாக எல்லாம் பேசுவார். அது மட்டும் இல்லாம திமுக அரசினுடைய தேர்தல் வாக்குறுதிகள்ல என்னென்ன தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை, குறிப்பாக திருவாரூருக்கு என்ன மாதிரியான தேர்தல் வாக்குறுதிகளை அளித்துவிட்டு அரசு செயல்படுத்தவில்லை என்பது தொடர்பான விஷயங்கள் எல்லாம் விஜய் பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த வாரம் திருச்சியில நடைபெற்ற அந்த முதல் சந்திப்பிலும் கூட மாவட்ட வாரியாக எந்தெந்த மாவட்டத்துக்கு செல்கிறாரோ அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்தும்
அதேபோல் மாவட்டத்திற்கு அரசு அறிவித்துவிட்டு செயல்படுத்தப்படாத திட்டங்கள் குறித்து விஜய் அவர்கள் பேசியிருந்தார். அந்த வகையில் திருவாரூர் மாவட்டத்திலும் அத்தகைய விஷயங்களை பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பா வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் இங்கே பெருவெள்ளம் ஏற்படும் போது அங்கு விவசாயிகளுக்கு தேவையான அங்க நிவாரணப் பொருட்களாகட்டும் அதே போல உதவிகளாகட்டும் கிடைப்பது என்பது தாமதமாவதாக தொடர்ச்சியாக விவசாயிகள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இன்சூரன்ஸ் பிரீமியம் காப்பீடு உள்ளிட்டவை முறையா வழங்கப்படுவதில்லை என்பதெல்லாம் தொடர்ச்சியா தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயங்கள்லாம் குறித்து விஜய் அவர்கள் பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. உற்சாகமாக தொண்டர்கள் விஜய் அவர்களை வரவேற்க தயாராகி விட்டாங்க. நீண்ட நேரமாக காத்திருக்கிறாங்க. குறிப்பா சொல்ல வேண்டும் என்றால் ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் தற்போதுதான் படிப்படியாக ஊர்ந்து விஜயுடைய வாகனம் என்பது அந்த கீழரக வீதியை நோக்கி வந்திருந்திருக்கிறது. இன்னும் திருவாரூர் நகரத்தில் நுழைந்த தாவேக்க தலைவருக்கு கிரேன் மூலமாக மாலை அணிவிக்கப்பட்டது. ஆனால் அந்த மாலையை முழுவதுமாக அவர் கழுத்தில் வாங்காமல் அதை அருகே மட்டும் அணைத்து போதும் அப்படின்னு ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டார். அந்த காட்சிகளை மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். ராசிபுரத்தில் எழுச்சி பயணம் மேற்கொள்ள வருகை தரும் வருங்கால தமிழக முதல்வரை வருக வருக என வரவேற்கும் ஆர்பி சீனிவாசன் XMC மாவட்ட பிரதிநிதி MGR இளைஞரணி ராசிபுரம் நகர செயலாளர்.